Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to give a brief idea mind map for NEAT, sexual reproduction in flowering plants. Flowering plants now it represent angiosperm, angiospermகள் அவள்கிட்ட எப்படி sexual reproduction பாலின பெருக்கம் நடைபெறுகிறது என்பதை பார்க்க போகிறோம். It is just a mind map. ஏற்கனவே நீ படிச்சிருக்க, ஸோ அதை பத்தின ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகிறேன். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், மலரும் தாவரங்களில் பாலின பெருக்கம். ஜஸ்ட் மைண்ட் மேப், பேசிக் ஐடியா, அடிப்படை ஐடியா மட்டும் படிச்சதை ரீகலெக்ட் பண்ணிக்குவாங்க. Flower is a modified condensed shoot meant for reproduction, or it is a specialized structure adapted for reproduction. மலர் என்பது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு உறுப்பு. இது தண்டின் மாறுபாடு ஆகும். It is a modified shoot. The calyx, corolla, androecium and gynoecium are the modified leaves called the floral leaves. புள்ளி, அல்லி, மகரந்தத்தால் சூலிலை இவை நான்கும் இலையின் மாறுபாடு ஆகும். So floral leaves எல்லாமே calyx, corolla, androecium, gynoecium. புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம் இவா 4 பேருமே லீஃபோட மாடிஃபிகேஷன், இலையின் மாறுபாடு ஆகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Stalk of the flower is said to be pedicel, மலர் காம்பு. The tip of the pedicel is said to be thalamus or receptacle or torus on which floral leaves are arranged. மலர் காம்பின் முனைப்பகுதிக்கு பூத்தலம் என்று பெயர். Tip of the pedicel is said to be thalamus or receptacle or torus. மலர் காம்பின் முனைப்பகுதிக்கு பூத்தலம் என்று பெயர். Where the floral leaves are arranged, அந்த பூத்தலத்தில் தான் மலர் இலைகள் அமைந்திருக்கும். The main function of calyx is to protect the flower in the bud stage. புள்ளிவட்டமானது மலர் மொட்டினை பாதுகாக்கும். The function of corolla is to attract the insects for cross pollination. அல்லிவட்டமானது பூச்சிகளை அயல் மகரந்த சேர்க்கைக்காக கவர்ந்தெடுக்கும். Androecium the male reproductive part, gynoecium the female reproductive part. மகரந்தத்தால் ஆண் இனப்பெருக்க உறுப்பு, சூலிலை பெண் இனப்பெருக்க உறுப்பு. இதுல இவங்க 2 பேரும் நான் எசென்சியல் பார்ட், தேவை குறைந்த பாகங்கள். These two are essential part, இன்றியமையாத பாகங்கள் இவாள சொல்லுவோம். Because androecium and gynoecium are directly involved in pollination and fertilization. மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதலிலே மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் நேரடியாக பங்கேற்பதால் அவற்றை நாம் இன்றியமையாத பாகங்கள், essential parts of a flower என்று கூறுவார்கள். Flower with androecium and gynoecium, bisexual flower. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் இருந்தால் அதற்கு இருபால் மலர் என்று பெயர். Flower with either androecium or gynoecium is said to be unisexual flower. மகரந்தத்தால் வட்டமோ சூலக வட்டமோ காணப்பட்டால் அதற்கு ஒருபால் மலர் என்று பெயர். Only androecium, staminate flower, male flower. மகரந்தத்தால் வட்டம் மட்டும் இருந்தால் ஆண் மலர். Only gynoecium, pistillate flower, female flower. சூலக வட்டம் மட்டும் இருந்தால் பெண் மலர் என்று அழைப்பார்கள். You know, this is the male reproductive part. Androecium formed by the union of stamens. மகரந்தத்தாள்களின் தொகுப்பிற்கு மகரந்தத்தாள் வட்டம் என்று பெயர். ஒரு ஸ்டேமன் எடுத்துட்டேன்னா அதுல 3 பார்ட் இருக்கும். உனக்கு பேரு ஃபிலமெண்ட்னு பேரு, இன்னொன்னுக்கு பேரு கனெக்டிவ்னு பேரு, இன்னொன்னுக்கு பேரு ஆந்தர்னு பேரு. மகரந்த கம்பி, இணைப்பு திசு, மகரந்த பை என்று அழைக்கப்படுகின்ற 3 பாகத்தை பெற்றிருக்கும். ஸ்டேமன் ஆர் மைக்ரோஸ்போரோஃபில், மகரந்தத்தால் அல்லது மைக்ரோஸ்போரிலை. ஆந்தர் ஆர் மைக்ரோஸ்போராஞ்சியல் சோரஸ், மகரந்த பை அல்லது மைக்ரோஸ்போரக சோரஸ். போலன் சாக் ஆர் மைக்ரோஸ்போராஞ்சியா, மகரந்த பை அல்லது மைக்ரோஸ்போராஞ்சியம். இது உள்ளதான் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு போலன் கிரைன்ஸ் பேர். மைக்ரோஸ்போர் ஆல்சோ known as the pollen grains. மகரந்தம் மைக்ரோஸ்போர் என அழைக்கப்படும். Stamen or microsporophyll, anther or microsporangial. Stamen or microsporophyll, anther or microsporangial sorus,
Pollen sac are microsporangia and pollen grains are microspores. மகரந்தத்தால் அல்லது மைக்ரோஸ்போரிலை மகரந்த பை இதற்கு மகரந்த பை இது சொல்லுவோம். இதற்கு பாருங்க அதுக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியல் சோரஸ்னு பேரு. இதுக்கு இதற்கு பாருங்க இது மைக்ரோஸ்பொராஞ்சியல் சோரஸ். இதுக்கு பேரு போலன் சாக் ஆர் மைக்ரோஸ்பொராஞ்சியம். இது மகரந்த பை அல்லது மைக்ரோஸ்போரகம் என்று அழைப்பார்கள். இது உள்ள மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு போலன் கிரைன் அப்படின்னு பேரு, மகரந்தம் என்று பெயர். ஓகேயா, இது முக்கியமான ஞாபகம். இதுல எடுத்துட்டு எல்லாம் ஒரு சேம்பர் இருந்ததுன்னா அந்த மோனோதீக்கஸ் ஆந்தர் என்று அழைப்பார்கள். பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு டைதீக்கஸ் ஆந்தர்ஸ்னு பேர். ஓகேயா, மகரந்த பை வச்சுக்கோ, இது மகரந்த அறைன்னு வச்சுக்கோ. கிளியர். இதுல இந்த ஆந்தரோட வால் ரொம்ப முக்கியம். இந்த மகரந்தம் இது மகரந்த பை சொல்றோம். இதை சுத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த இதுல 4 உரைகள் காணப்படும். 4 protective covering. Epidermis, புறத்தோல், எண்டோதீசியம், மிடில் லேயர், மைய அடுக்கு, உள்ள இருக்கிறவாளுக்கு டாபிட்டம் என்று பெயர். இதுல நமக்கு எது முக்கியம்னு தெரியும். டாபிட்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். It supply nutrients to the microsporogenous tissue, microsporum mother cells. இந்த டாபிட்டம் என்பதுதான் உட்புறத்தை வளரக்கூடிய மைக்ரோஸ்போரோஜினஸ் இருக்கும். அதை போல மைக்ரோஸ்போர் தாய் செல்களுக்கும் உணவூட்டத்தை அளிக்கும். Thus, microspore mother cell undergo meiotic cell division to form microspores in tetrads. The process is called microsporogenesis. இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருப்பவர்களே அதன் உட்புறத்தை காணப்படுகின்ற மைக்ரோஸ்போர் தாய் செல்கள் குன்றல் பக்கத்தில் ஈடுபட்டு மைக்ரோஸ்போர்கள் அல்லது மகரந்தங்களை உருவாக்கும். The development of microspore inside the microsporangium is said to be microsporogenesis. மைக்ரோஸ்போரகத்தின் உட்புறத்தை மைக்ரோஸ்போர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்ற பெயர். இந்த மைக்ரோஸ்போர் எடுத்துட்டேன்னா இங்க தனியா போடும். இதை சுத்தி 2 கவர் இருக்கும். நீ படிச்சிருப்பேன். வெளியில இருக்கிறவாளுக்கு எக்ஸைன்னு பேரு, உள்ள இருக்கிறவாளுக்கு இன்டைன்னு பேரு. இந்த சில ஏரியால எக்ஸைன் இருக்காது. அந்த இடத்துல ஒரு துளை இருக்கும், ஜெர்ம் துளை என்று அழைப்பார்கள். through which germination of pollen grain takes place. அதன் வழியாகத்தான் மகரந்தம் முளைக்கும். எக்ஸைன் is made up of sporopollenin. இந்த எக்ஸைன் என்பது ஸ்போரோபொலனின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. ரொம்ப முக்கியம், மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். அதிக அளவு தாக்கு பிடிக்கும் திறன் கொண்ட ஒரு கரிம பொருள் என்று அழைப்பார்கள். It can withstand all environmental conditions like archaebacteria. ஆர்கிபாக்டீரியாவானது பல்வேறு சூழல்களிலும் வாழும் திறனை பெற்றிருப்பதை போல அனைத்து சூழலிலும் வாழும் திறனை இது பெற்றிருக்கும். டிசால்வ் ஆகாது, டிசன்டிகிரேட் ஆகாது. அதான் இந்த எக்ஸைன் ஸ்போரோபொலனின் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப எக்ஸைன் இருக்கும், இன்டைன் இருக்கும், அது உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். It is the first cell of the gametophytic generation. மைக்ரோஸ்போர் என்பது gametophytic தலைமுறையின் முதல் செல் ஆகும். இதை மட்டும் இப்ப நோட் பண்ணிக்கோ. ஓகே dear cuties, microspore, the end product of microsporogenesis. இது உனக்கு தெரியும். இதான் மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் மைக்ரோஸ்போர் உருவாக்கத்தின் இறுதியில் தோன்றும். It is a haploid in nature. ஒருமைய நிலையில் காணப்படும். First cell of the gametophytic generation. gametophytic தலைமுறையின் முதல் செல் ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன், நியூக்ளியர் டிவிஷன் நடந்து 2 செல் ஃபார்ம் ஆகும். 2 நியூக்ளியஸ் நம்ம செல்னு வச்சுக்கோம். அப்புறம் செல்லா மாறிடும். உனக்கு பேர் வெஜிடேட்டிவ் செல், இன்னொருக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல் பேர். உடல செல், ஜெனரேட்டிவ் செல் என்று வைத்துக் கொள்ளலாம். In 60% of the flowering plants, angiosperms, the pollen grain is liberated from the anther lobe at 2-celled stage. கிட்டத்தட்ட 60% ஆஞ்சியோஸ்பர்ம்களிலே இந்த மகரந்தமானது இந்த 2 செல் நிலையிலே மகரந்த பையிலிருந்து வெளியேறிவிடும். மகரந்த பை வெடிச்சு வெள்ளம். The remaining 40%, it is liberated at 3-celled stage. அதாவது எஞ்சி உள்ள 40% மலரும் தாவரங்களிலே 3-celled ஸ்டேஜ்ல தான் வெள்ளம் வரும். 3 செல் நிலை அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 2 மேல் கேமெட்டுகள் உருவாகும். From the generative cell, 2 male gametes are formed. அப்ப 2 செல்ங்கிறது 3 செல் தான் மாறும்.
வேற எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த போலன் கிரைன் ஒத்துக்கலைன்னா it leads to allergy. Inappropriate excessive response to the external stimuli is said to be allergy. ஒவ்வாமை என்று கேள்விப்பட்டிருப்பார்கள். நிறைய பேருக்கு இந்த மகரந்தத்தை எண்ணெயில் பண்ணா ஒத்துக்காத உடம்புல கண்ணாபின்னான்னு உடம்பு அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி ஆஸ்துமா அண்ட் bronchitis. யாருக்கு அலர்ஜி வருதோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆஸ்துமா இருக்கும். bronchitis, infection and inflammation of the bronchi. மூச்சு கிளை குழலில் வீக்கம் ஏற்படும். அதற்கு bronchitis பேர். அதுவும் பார்த்தீனியம் ஹிஸ்டிரோபோரஸ் கேள்விப்பட்டிருப்பேன். இன்ட்ரடியூஸ் டு பீட் இன் இந்தியா. இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கலை செடி கேரட் கிராஸ், கேரட் புல் என்றதனை அழைப்பார்கள். இந்தியாவுக்கு வீட்டு இம்போர்ட் பண்ற சமயத்துல இந்த வீட்டு கோதுமையோட சேர்ந்து இது வந்துடுச்சு. நிறைய பேருக்கு இது அலர்ஜியை காஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது வரப்ப நீ இம்யூனாலஜியை ஞாபகம் வச்சுக்கணும். At the time of allergy, immunoglobulin E and histamine content is increased. நமக்கு எப்பொழுது ஒவ்வாமை ஏற்படுகிறதோ அந்த ஒவ்வாமை ஏற்படுகின்ற சமயத்தில் ரத்தத்துல பிளட்ல இம்யூனோகுளோபுலின் E அதோட அளவும் ஹிஸ்டமைன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு பொருளின் அளவும் அதிகரிக்கும். ஹிஸ்டமைன் உனக்கு தெரியும், கெமிக்கல் அலார்ம் சிக்னல்ஸ் secreted by damaged mast cells. mast செல்கள் சிதைவடைவதன் மூலமாக ஹிஸ்டமைன், செராட்டோனின், ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வேதிய சமிங்கை பொருட்கள் தோன்றும். எங்க படிச்சு எல்லாம் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ், வீக்கம் சார்ந்த நோய் தடை காப்புன்னு படிச்சிருப்பேன். தட் இஸ் நேச்சுரல் இம்யூனிட்டி, இயற்கை நோய் தடை காப்புல அதனை இந்த இடத்துல ஞாபகம் அப்படியே லிங்க் பண்ணிட்டே போகும். அதுக்கப்புறம் வயபிலிட்டி, இந்த போலனோட முளைக்கும் திறன் பறந்து போய் ஸ்டிக்மா மேல உட்கார்ந்துட்டா சூழ்முடியின் மேல உட்கார்ந்துட்டதுக்கு அப்புறம் முளைக்கும். அந்த முளைக்கும் திறன் இருக்கு, வயபிலிட்டின்னு சொல்லுவோம். ரைஸ் அண்ட் வீட் 30 minutes வரையும் தான் வயபிள் ஆகும். அதாவது நெல் மற்றும் கோதுமையை எடுத்துக்கொண்டோம் என்றால் 30 நிமிடங்கள் மட்டும்தான் முளைக்கும் திறனை பெற்றிருக்கும். அதுவே ரோசேசி ஃபேமிலி, லெகுமினோசே ஃபேமிலி, சொலானேசி ஃபேமிலின்னா மகரந்தங்கள் 6 months வரை it has got the ability to germinate. 6 மாதங்கள் முளைக்கும் திறனை பெற்று. Next we come to the female reproductive part, gynoecium, formed by the union of carpels. பெண் இனப்பெருக்க மண்டலத்திற்கு சூலக வட்டம் என்ற பெயர். இது சூழ்நிலைகள் இணைவதன் மூலமாக தோன்றும். If the carpels are fused, we are calling it as syncarpus. சூழ்நிலைகள் இணைந்திருந்தால் இணைந்த சூழ்நிலை சூலகம். If the carpels are free, we are calling it as apocarpus gynoecium. சூழ்நிலைகள் பிரித்து காணப்பட்டால் அதற்கு இணையாத சூழ்நிலை சூலகம் சொல்லுவோம். இதுல வார்த்தை ரெண்டு ஏன் முக்கியம்னா, simple fruit is developed from a single flower with single ovary with syncarpus gynoecium. ஒரு மலரின் இணைந்த சூழ்நிலை சூலகத்திலிருந்து தோன்றக்கூடிய கனிக்கு தனிக்கனி என்ற பெயர். Aggregate fruit, திரள் கனின்னு படிச்சிருக்கேன். Aggregate fruit is also developed from a single flower with polycarpellary apocarpus gynoecium. ஒரு மலரின் இணையா சூழ்நிலை சூலகத்திலிருந்து தோன்றுவதற்கு திரள் கனி என்ற பெயர். இதெல்லாம் வரப்பதை லிங்க் பண்ணி. Then each carpel, this carpel is known as megasporophyll. சூழிலையினை மெகாஸ்போரிலை என்று அழைப்பார்கள். The ovule is also known as the megasporangium. சூழிலை நாம் மெகாஸ்போரகம் என்று அழைப்போம். And the megaspore is also known as the female gametophyte or embryosac. மெகாஸ்போரினை தான் நாம் பெண் gametophyte அல்லது கருப்பை என அழைக்கிறோம். ஸ்டேமன் சொன்ன மாதிரியே கார்பெல் ஆர் மெகாஸ்போரோஃபில், ovule ஆர் மெகாஸ்போராஞ்சியம், and finally embryosac ஆர் the megaspore. மெகாஸ்போர் அல்லது கருப்பை, மெகாஸ்போரோஃபில் அல்லது சூழிலை, மெகாஸ்போரகம் அல்லது சூழ். இந்த வார்த்தைகள்லாம் இந்த டவுன்ஷியம். ஓகே, இதுல எந்த ஊர்ல இந்த ஓவியூல் இருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த கார்பெல்ல 3 பார்ட் இருக்கும். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். சூழ்பை, சூழ்தண்டு, சூழ்முடி என்று அழைப்பார்கள். Inside the ovary, the ovules are present. சூழ்பையின் உட்புறத்தே சூழ்கள் காணப்படும். After fertilization, the ovules are converted into seeds and the ovary is converted into fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் இந்த சூழானது விதையாக மாறும், சூழ்பையானது கனியாக மாறும். You know megasporogenesis, development of megaspore. Inside the megasporangium is said to be megasporogenesis. மெகாஸ்போரகத்தின் உட்புறத்தே மெகாஸ்போர் தாய் செல்லிலிருந்து மெகாஸ்போர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு
மெகாஸ்போர்ஜெனசிஸ் உருவாக்கம் என்ற பெயர். மோனோஸ்போரிக் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்னா மெகாஸ்போரோஜெனசிஸ்ல 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆவா, 3 மெகாஸ்போர் டிசன்டிகிரேட் ஆயிடும். Only one functional. The functional megaspore develops into the female gametophyte or embryo sac. மெகாஸ்போர் முளைத்தலின் மெகாஸ்போர் உருவாக்கத்தின் இறுதியிலே 4 மெகாஸ்போர்கள் தோன்றும், 3 மெகாஸ்போர்கள் அழிந்துவிடும். ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும்தான் இந்த பெண் கேமெட்டோஃபைட் அல்லது கருப்பையாக மாற்றமடையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். You know the elements of the ovule, சூழின் நீள்வெட்டு தோற்றம். After fertilization, this is converted into the seed. கருவுறுதலுக்கு பின்னர் இதுதான் விதையாக மாறும் என்பது உனக்கு தெரியும். மேல இருக்கிறதுக்கு மைக்ரோபைல் சூழ் துளைன்னு பேரு. ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு சலாசா என்ற பெயர். இதை சுத்தி இன்டெகுமென்ட்ஸ் இருப்பா, சூழ் உரைகள் காணப்படும். இது உள்ள ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூக்கு நியூசெல்லஸ் பேரு. The nucellus tissue supply nutrients to the developing female gametophyte. வளர்கின்ற பெண் கேமெட்டோஃபைட்டிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்கு நியூசெல்லஸ் திசு என்ற பெயர். It is a diploid in nature. இது இருமய நிலையில் காணப்படும். இது உனக்கு தெரியும். ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட் மெகாஸ்போர்ல இருந்து உருவாகும். இதுல 8 நியூக்ளியஸ் இருப்பான்னு தெரியும். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். அது அப்படியே கொஞ்சம் ஆச்சுக்கும் இந்த இடத்துல. ஸோ சூழோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். The structure of ovule is very very important. அப்புறம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது pollination. The transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியை சென்றடையக்கூடிய நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. இத மூணா பிரிச்சு கொடுத்திருக்கான். One is autogamy, second is geitonogamy, third is xenogamy. மகரந்த சேர்க்கையானது 3 வகைப்படும். ஆட்டோகேமி தன் மகரந்த சேர்க்கை, xenogamy அயல் மகரந்த சேர்க்கை, இதை தவிர geitonogamy என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றும் இருக்கிறது. அப்ப what is autogamy? Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the same flower. ஒரு மலரின் மகரந்தமானது அதே மலரில் உள்ள மலரின் சூழ்முடியை சென்றடைந்தது என்றால் அதற்கு ஆட்டோகேமி என்று பெயர். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of another flower present in the same plant. ஒரு மலரின் மகரந்தமானது, ஒரு தாவரத்தில் உள்ள மகரந்தமானது அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூழ்முடியினை சென்றடைந்தது என்றால் அதற்கு கெய்டனோகேமி என்று பெயர். Then xenogamy, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the flower present in another plant of the same species. அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவர மலரின் சூழ்முடியினை மகரந்தமானது சென்றடைந்தது என்றால் அதற்கு xenogamy என்று பெயர். அது எதெல்லாம் ஃபேவர் பண்றதுன்னு கொடுத்துருப்பா, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேயா? இதை மட்டும் இப்ப நோட் பண்ணிக்கோ. Dear cuties, pollination. சொன்னே transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியை சென்றடையக்கூடிய நிகழ்வினை நாம் மகரந்த சேர்க்கை என அழைக்கிறோம். அதுக்கு நிறைய இருக்கும். ஆட்டோகேமி எதெல்லாம் ஃபேவர் பண்ணும், கைட்டனோகேமி எதெல்லாம் ஃபேவர் பண்ணும், xenogamy எதெல்லாம் ஃபேவர் பண்ணும், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. இப்ப ஏஜென்ட்ஸ் ஆஃப் pollination மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடியவை. அதை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஏபயோட்டிக், another is biotic. ஏபயோட்டிக் அப்படின்னா உயிரற்ற, பயோட்டிக் அப்படின்னா உயிருள்ள. ஒண்ணு உனக்கு தெரியும், ஹைட்ரோஃபில்லி. pollination takes place with the help of water. நீரின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபில்லி என்று பெயர். செகண்ட் இஸ் அனிமோஃபில்லி, விண்ட் pollination. காற்றின் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு மகரந்த சேர்க்கையினை நாம் அனிமோஃபில்லி என அழைக்கிறோம். இந்த அனிமோஃபில்லி எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜிம்னோஸ்பர்ம்ல படிச்சிருக்கேன். In gymnosperms, anemophilous pollination takes place. ஜிம்னோஸ்பர்மகளிலே காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறும் என்பதை படித்திருப்பாய். ஹைட்ரோஃபில்லியில உனக்கு படிச்சிருக்கு. நான் எதெல்லாம் நடக்கிறதெல்லாம் போல மைண்ட் மேப்ல நீ புக்ல பார்த்துக்கோ. பயோட்டிக், எந்தெந்த உயிருள்ள உயிரினங்கள் இதற்கு உதவும். கேந்த்ரோஃபில்லி, பீட்டல், வண்டுகளின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை. ஃபெலானோஃபில்லி, மாத் அப்படின்னு சொல்லுவான். காலப்புற பறக்கிறது வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவோம். சாயங்காலம் பறக்கிறது பார்த்தீங்கன்னா அது அந்தி பூச்சின்னு சொல்லுவான். அதுக்கு பேர் மாத்துன்னு பேரு. அது ஃபெலானோஃபில்லி என்று அழைப்பார்கள். அடுத்தது இங்க ஒன்னொன்னா எதிர்க்கை கவனிச்சு. அடுத்தது மெலிட்டோஃபில்லி, பீஸ் என்று அழைக்கப்படுகின்ற தேனீக்களின் மூலமாக நடைபெறுவதற்கு மெலிட்டோஃபில்லி என்று பெயர். கைராப்ட்ரோஃபில்லி, பேட்
என்று அழைக்கப்படுகின்ற வௌவாலின் மூலமாக நடைபெறுவது. சைக்கோஃபில்லி, pollination takes place with the help of butterfly, வண்ணத்து பூச்சியின் மூலமாக நடைபெறுவது. மெலாக்கோஃபில்லி, ஸ்னைல், நத்தைகளின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை. ஆர்னிதோஃபில்லி, that is பறவைகளின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை. மிர்மிகோஃபில்லி, எறும்பு, ant, pollination with the help of ant. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். இது அப்படியே இந்த டைப்ஸ் எல்லாம் ஞாபகம், எதெல்லாம் எங்கெங்க நடக்குதுன்னு புக்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம், அதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோ. அடுத்தது பாலினேஷன் நடக்கிற சமயத்திலே how the entry of pollen grains takes place. மகரந்தமானது எதன் மூலமாக நுழையலாம், அதை வச்சு மூணா பிரிச்சிருக்கோம். போரோகேமி அப்படின்னு சொல்லுவோம். போரோகேமி அப்படின்னா மைக்ரோபைல் வழியா நுழையும், சூழ் துளையின் மூலமாக மகரந்தம் நுழையலாம். சலாசோகேமி, சலாசாவின் வழியாக நுழையலாம். மீசோகேமி, மீசோகேமினா இன்டெகுமென், சூழ் உரைகள் டெஸ்டா, சூழ் உரைகள், அவுட்டர் இன்டெகுமென், இன்னர் இன்டெகுமென், அது வழியா உள்ள நுழைஞ்சதுன்னா வெளியுறை உள்ளுரை மூலமாக நுழைதல், அதற்கு பேர் மீசோகேமின்னு பேர். ஸோ உள்ள நுழைஞ்செடுத்தோ then double fertilization and triple fusion takes place. இரட்டை கருவுறுதலும் மூவினைவும் இந்த நடைபெறும். What is a double fertilization? In angiosperms, from the microspore, 2 male gametes are formed. ஆஞ்சியோஸ்பர்மகளிலே ஒரு மைக்ரோஸ்போரிலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். One male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் கேமெட் அண்டத்துடன் இணைந்து இருமைய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கும். Another male gamete fuses with the secondary nucleus to form triploid primary endosperm nucleus. Another ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மைய நிலையில் உள்ள முதலாம் நிலை கருவுன் உட்கருவினை உண்டாக்கும். Endosperm is the nutritive tissue for the developing embryo. வளருகின்ற கருவிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்கு கருவுன் திசு எண்டோஸ்பர்ம் என்ற பெயர். சோ இங்க நடக்கிறது டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு. இது டபுள் ஃபர்டிலைசேஷன் உனக்கு புரிஞ்சிடுது. இரட்டை கருவுறுதல், ஒரு மேல் கேமெட் அண்டத்தோட சேரும் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். One male gamete fuses with the egg to form zygote. Another male gamete fuses with the secondary nucleus to form triploid endosperm. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மைய நிலையில் உள்ள எண்டோஸ்பர்ம் உட்கருவினை உருவாக்கும். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் நோ ப்ராப்ளம். ட்ரிபிள் ஃபியூஷன் ஏன் சொல்றோம்னா இது 2 ஃபியூஷன் இப்ப சொன்னது. இதை தவிர இரண்டாம் நிலை நியூக்ளியஸ் இருக்கு பாருங்களே, செகண்டரி நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா 2 போலார் நியூக்ளியை சேர்றது மூலமா சரி 2 துருவ உட்கருக்கள் இணைவதன் மூலமாக தோன்றும். ஸோ மூவிணைவு என்று இதனை கூறுவார்கள். அப்புறம் எண்டோஸ்பர்மோட டைப் படிச்சிருப்பேன். நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம், தமிழ்ல அப்படியே வச்சுக்கோ. செல்லுலர் எண்டோஸ்பர்ம் அண்ட் ஹிலோபியல் எண்டோஸ்பர்ம்னு 3 இருக்கு. நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் எக்ஸாம்பிள் அராக்கிஸ் ஹைப்போஜியா, நிலக்கடலையை ஞாபகம். செல்லுலர் எண்டோஸ்பர்முக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ், சூரியகாந்தியை ஞாபகம். ஹிலோபியல் எண்டோஸ்பர்முக்கு ஹைட்ரில்லா, பாலிஸ்னேரியா, சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் படிச்சிருப்பேன். அதாவது மூழ்கி இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள், அவர்களை ஞாபகம் வைத்துக்கொள். அப்புறம் என்ன ஆகும்? போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ், கருவுறுதலுக்கு பின்னர் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். ஓவியூல் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு சீட், ஓவரி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஃப்ரூட், சூளானது விதையாக மாறும், சூட்பையானது கனியாக மாறும். The integuments are converted into seed coat, testa and tegmen. வெளி சூழின் வெளி உரையானது டெஸ்டாவாகவும் சூழின் உள் உரையானது டெக்மென் ஆகவும் மாறும். முக்கியமானது சொல்றேன். நியூசல்லஸ் becomes perisperm. நியூசல்லஸ் ஆனது பெரிஸ்பர்ம் ஆக மாறும். Egg is converted into zygote. அண்டமானது ஜைகோட் ஆக மாறும். Secondary nucleus is converted into primary endosperm nucleus. இரண்டாம் நிலை உட்கருவானது முதலாம் நிலை கருவுன் உட்கருவாக மாறும். மைக்ரோபைல் மைக்ரோபைலாவே இருக்கும். ஃபியூனிக்கல், that is சூல் காம்பு, it will become ஃபியூனிக்கல், விதையின் காம்பாக மாற்றமடையும். அது மாதிரி இருக்கிறது. அது ஒரு டேபிள் கொடுத்து பார்ப்புக்கள், அது அப்படியே ஞாபகம். கிளியர்? இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எம்ப்ரியோ வரும், கருவானது காணப்படும். டைகோட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், இருவித்தலை தாவரத்தின் கரு எவ்வாறு உருவாகிறது. டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோகாட் எம்ப்ரியோ, ஒருவித்தலை தாவர கரு எவ்வாறு உருவாகிறது. இதெல்லாம் உனக்கு தெரியும். இருந்தாலும் குட்டியா சொல்றேன், அதை மட்டும் பார்த்து.
எம்ப்ரயோல இந்த ரேடிக்கல், பிளம்யூல், பொட்டலிட் எல்லாம் முக்கியமா தெரியும். இருபத்தலை தாவர கரு, டைகோட் எம்ப்ரயோவை எடுத்துட்டு எல்லாம் என்ன இருக்கும்னு உனக்கு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ. ரேடிக்கல் முளை வேர், பிளம்யூல் முளை குருத்து, காட்டலிடன் வித்திலைகள். அடுத்ததுதான் முக்கியம். இந்த ரேடிக்கலுக்கும் காட்டலிடனுக்கும் நடுவில் இருக்கிறது ஹைப்போகாட்டைல். முளை வேரிற்கும் வித்தலைகளுக்கும் நடுவே இருப்பது ஹைப்போகாட்டைல். காட்டலிடனுக்கும் பிளம்யூலும் நடுவில் இருக்கிறது எபிகாட்டைல். இது எபிகாட்டைல் என்று அழைப்பார்கள். இதை வச்சுட்டுதான் ரெண்டு ஜெர்மினேஷன் படிச்சிருக்கு. ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன், எபிஜியல் ஜெர்மினேஷன். தரை மேல் விதை முளைத்தல், தரை கீழ் கிளை விதை முளைத்தல் படிச்சிருக்கு. எபிஜியல் ஜெர்மினேஷன், தரை மேல் விதை முளைத்தல் என்றால் என்ன? If the hypocotyl grows faster than cotyledon comes out of the soil, we are calling it as epigeal germination. ஹைப்போகாட்டைல் ஆனது விரைவாக வளர்ச்சி அடைந்தால் வித்திலைகள் மண்ணின் மேற்புறத்தை வந்துவிடும். அதற்கு தரை மேல் விதை முளைத்தல் என்று பெயர். If epicotyl grows faster, then the cotyledon remains buried inside the soil. எபிகாட்டைல் ஆனது விரைவாக வளர்ச்சி அடைந்தது என்றால் வித்திலைகள் மண்ணை விட்டு வெளியே வராது. அதற்கு தரை கீழ் விதை முளைத்தல் என்று பெயர். இதை தவிர விவி பாரஸ், மரத்திலேயே விதம் முளைக்கும், அது படிச்சிருப்பேன். எதுல இருக்கும்? மேங்கோ ட்ரீஸ், சதுப்பு நில காட்டு தாவரங்கள் படித்திருப்பேன். அவிசீனியா, ரைசோபோரா போன்ற தாவரங்களில் என்ன இருக்கும்? ஜெர்மினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ட்ரீ இட்செல்ஃப். மரத்திலேயே விதம் முளைக்கும். ஸோ இதெல்லாம் இப்ப வரப்ப கொஞ்சம் நீ ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா அப்போமிக்சஸ்னு ஒன்று படிச்சிருப்பேன். ஆம்பிமிக்சஸ், அப்போமிக்சஸ் அப்படின்னு உனக்கு தெரியும். ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் கேமெட்டிக் ஃபியூஷன், then we are calling it as amphimixis. கேமெட்டுகள் இணைவு நடைபெற்றது என்றால் இனப்பெருக்கத்தின் பொழுது ஆம்பிமிக்சஸ் சொல்லுவார். Reproduction does not involve the union of gametes is said to be apomixis. கேமீட்டுகள் இணைவு இல்லாமல் இனப்பெருக்கமானது நடைபெற்றது என்றால் அதற்கு அப்போமிக்சிஸ் என்று பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடல் இனப்பெருக்கத்தை வச்சுக்கலாம். டிப்ளோஸ்போரின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன ஆகும்? மெகாஸ்போர் மதர் செல் டைரக்ட்லி டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ சாக். மெகாஸ்போர் தாய் செல்லில் இருந்து நேரடியாக கருப்பையானது உருவானது என்றால் அதற்கு டிப்ளோஸ்போரி என்று பெயர். மாதிரி அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லுவா. நியூசெல்லஸ் டிஷ்யூ டைரக்ட்லி டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ. நியூசெல்லர் திசுவிலிருந்து கருப்பையானது நேரடியாக எம்ப்ரியோ சாக் நேரடியாக தூண்டியது என்றால் அதற்கு அப்போஸ்போரி என்று பெயர். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் இஸ் பாலிஎம்ப்ரையானி. டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ இஸ் செட் டு பி பாலிஎம்ப்ரையானி. விதையிலே அல்லது ஒரு கருவிலே ஒன்று கருவல்ல ஒரு விதையை கனியினை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு கனியிலே ஒன்றிற்கும் மேற்பட்ட கணுக்கள் காணப்பட்டது என்றால், கணுக்கள் அல்ல கருக்கள் காணப்பட்டது என்றால் அதற்கு பாலிஎம்ப்ரையானின் பேர். டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ, ஒன்றிற்கும் மேற்பட்ட கருக்கள் தோன்றுதல் பாலிஎம்ப்ரையானின்னு சொல்லுவா. இட் இஸ் மோஸ்ட்லி டியூ டு கிளீவேஜ். பிளந்து பெருகுதலின் மூலமாக பல கருக்கள் தோன்றலாம். அது ஒண்ணு ஞாபகம். Sometimes the embryo is developed from the synergids. Synergidகளிலிருந்து கருவானது தோன்றலாம். Sometimes from antipodals. Antipodal செல்களிலிருந்து சில நேரம் தோன்றலாம். அதே மாதிரி sometimes from the nucellus. Nucellus திசுவிலிருந்து தோன்றலாம். Sometimes from the integuments. சூழ் உறைகளிலிருந்து கருவானது தோன்றலாம். அப்ப எக்குலேந்து வரதுக்கு பதிலா நிறைய பின்னாடி இருக்க வேற டிஷ்யூல இருந்தெல்லாம் கரு ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரூட் உள்ள பார்த்தல பல கருக்கள் காணப்படுதல். இது முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தினோகார்பி. உனக்கு தெரிஞ்சதுதான். Development of fruits without the act of fertilization is called parthenocarpy, and the resultant products are known as parthenocarpic fruits or seedless fruits. கருவுறுதல் நடைபெறாமல் கனியானது உருவானது என்றால் அதை நாம் கருவுறா கனியாதல் என அழைக்கிறோம். இக்கனிகளிலே விதைகள் காணப்படாது. ஜெனட்டிக் மரபு காரணமாக இருக்கலாம், என்விரான்மெண்டல் சூழலின் காரணமாக ஏற்படலாம், ஹார்மோன்களின் மூலமாக ஏற்படலாம். இதை நீ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சமயத்துல ஆக்சின் அண்ட் ஜிபரலின் ஸ்டிமுலேட் பார்த்தினோகார்பின்னு படிச்சிருப்பேன். ஹார்மோன்கள் ஆக்சின்களும் ஜிபரலின்களும் கருவுறா கனிகள் உருவாவதற்கு உதவும் என்று படித்திருப்பீர்கள். இதுதான் பேசிக் ஐடியா, மைண்ட் மேப் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். வளரும் தாவரங்களிலே இனப்பெருக்கத்திற்கான ஒரு மைண்ட் மேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதை பார்த்துட்டு அப்படியே நீ புக்கை படிச்சிடலாம். இட் இஸ் சம்வாட் ஈஸியர் ஃபார் யூ. Thanks a lot for hearing. Thank you very much.